वंदे लक्ष्मीपतिं देवं शङ्खचक्रगधाधरं विद्यामूर्तिं हयग्रीवं शब्दार्थज्ञानलब्धिये ஷிவப்பதியான நம்ம பொன்மார் தியாக வினோத பெருமாள் சன்னதியில் வரக்கூடிய ஜூன் 21 12 கருட வாகனமானது வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது. இந்த 12 கருட வாகனத்தையும் சேவித்தால் அவனுக்கு என்னென்ன சித்திக்கும் அப்படின்னு கேட்டால், அவனுக்கு எல்லா விதமான பக்ஷி சாபங்கள்லேருந்து விமோசனமானது கிடைக்கும். பக்ஷி சாபங்கள் அப்படின்னா அந்த கருடனுடைய எல்லாத்துக்குமே ராஜாவாக இருக்கக்கூடிய பக்ஷிராஜனாக இருக்கக்கூடிய அந்த வைணதேயனுடைய பரிபூர்ண அனுகிரகமும் நமக்கு கிடைக்கிறது. அதன் மட்டும் இல்லாமல் அந்த கருட வாகனத்தின் மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீமன் நாராயணனுடைய பரிபூர்ண அனுகிரகமானது அந்த பொன்மார் தியாக வினோத பெருமாள் சன்னதியில் வரக்கூடிய ஜூன் 21 12 கருட வாகனத்தின் மேலே 12 விதமான பெருமாள்கள் அந்த இடத்துல அலங்கரித்து நம்ம எல்லாருமே அனுகிரகிக்க போகிறார். அப்பேற்பட்ட அலங்கார ஸ்வரூபனாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீமன் நாராயணனுடைய பரிபூர்ண அனுகிரகங்களை எல்லாத்தையுமே பக்த கோடிகள் அனைவரும் வந்து அந்த பெருமாளுடைய அனுகிரகங்களை பெற்றுக்கொள்ளும்படி பிரார்த்திக்கிறோம். ரெண்டாவது, இந்த 12 கருட வாகனத்தின் மேலே இருக்கக்கூடிய அந்த 12 விதமான பெருமாளையுமே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பெருமாள் ஒவ்வொரு ரூபத்தில் வரார். அப்பேற்பட்ட ரூபங்களில் நமக்கு அந்த இடத்துல பெருமாள் கிருஷ்ணனும் வரார், நரசிம்மரும் வரார். அதே இடத்துல அந்த பெருமாளுடைய பிரகலாத வரத ரூபனாக வரார், அந்த இடத்துல தியாக வினோத பெருமாளாக வரார். அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 12 ரூபங்களில் இருக்கக்கூடிய அந்த பெருமாள் எல்லாருமே ஒரே வாகனமான அந்த கருட வாகனத்திலே வரார். இப்போது இது எல்லாத்துலேயுமே காமனாக இருக்கக்கூடியது அந்த கருட வாகனம். அந்த கருட வாகனத்தை பற்றி நம்ம ஒரு நிமிஷம் பார்ப்போம். இந்த கருட வாகனம் அப்படின்னா, கருடன் மேலே அந்த பெருமாள் எழுந்தருளி இருக்கும்போது அந்த பெருமாளுக்கு என்ன தோன்றதான், தன்னுடைய பக்தனான எல்லாரையுமே இந்த கருடன் மேலேருந்தே அனுகிரகிக்கணும் அப்படின்றது தோன்றதான். அப்போது அந்த கருட வாகனத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருமாளை எதுக்காக அப்படின்னா, நம்ம எல்லாரையுமே மோட்சம் சித்திக்கணும் அப்படின்றது ஒரு எண்ணமாக இருக்கும். அந்த மோட்சமானது பெருமாளுடைய வைகுண்டத்துக்கு போனால் தான் சித்திக்கும். ஆனால் அந்த வைகுண்டத்துக்கு போக வேண்டாம், உன்னை தேண்டி நானே வரண்டான்னு சொல்லி அந்த பெருமாளே இந்த பூலோகத்துக்கு அவதரிக்கணும்னா அந்த கருட வாகனம் மேலே அந்த பெருமாள் வந்து நமக்கு சர்வாலங்கார பூஷணா இந்த இடத்துல பெருமாள் வந்து அனுகிரகம் பண்ணுறார். அப்பேற்பட்ட கருட வாகனத்தில் சேவித்தா மோட்சமானது சித்திக்கும். மூன்றாவது, இந்த கருட வாகனத்தின் மேலே இந்த பெருமாளுடைய ரூபங்களில் ஒவ்வொரு பெருமாள் வந்து அந்த பெருமாளுடைய ரூபங்களில் இப்போ கிருஷ்ணனாக இருக்கும்போது கருடனுக்கும் கிருஷ்ணனுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டோன்னா, அந்த மகாபாரதத்திலே அந்த பெருமாளுடைய கருடனுடைய ரூபங்களில் எப்படி எப்படி கருடன் வந்தார் அப்படின்றத மகாபாரதத்தில் சொல்லியிருக்கு. அப்பேற்பட்ட அந்த மகாபாரத சரித்திரத்திலேயே இந்த கருடன் வந்து எல்லா விதமான அந்த தேராவே கருடன் இருந்தார்னு சொல்லி ஒரு இடத்துல எடுக்கிறார். அப்பேற்பட்ட அந்த மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய அந்த கருடனுடைய ரூபமாக இருக்கக்கூடிய அந்த கருட பகவான் தான் தேராக இருந்து அந்த கிருஷ்ணனே தாங்கினார் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்பேற்பட்ட மகாபாரதத்தை வாசித்தா என்ன புண்ணியம் கிடைக்குமோ அப்பேற்பட்ட அந்த மகாபாரதத்தோடைய மகா புண்ணியமானது நமக்கு சித்திக்கிறது. நான்காவது, இந்த கருட பகவானை எந்தெந்த நேரத்தில் நம்ம எப்படி சேவித்தா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், கார்த்தாலேருந்து ராத்திரி பர்யந்தம் எப்போ அந்த கருட பகவானை சேவித்தாலும் நமக்கு அஷ்டகுல நாகபூஷணன்னு கருடனுக்கு ஒரு பேர் உண்டு. அந்த நாகபூஷணனாக இருக்கக்கூடிய அந்த கருட பகவானை சேவித்தா சர்ப்பதோஷங்கள்லாம் போயிடுறது அப்படின்னு சாஸ்திரத்தில் பிரமாணமாக எடுக்கிறது. அதே மாதிரியே இந்த கருடனை வந்து இந்த சிங்கர்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லக்ஷ்மி நரசிம்ம க்ஷேத்திரத்தில் அந்த கருட பகவான் ஏழ்ருப்பார். அந்த கருட பகவானை போய் நம்ம எல்லாருமே சேவித்து அந்த இடத்துல நெல் சேர்க்குற வழக்கம். அப்போது அந்த கருட பகவான்கிட்ட நெல் சேர்த்தோம் அப்படின்னா அந்த நெல்லை சேர்க்கும்போது நமக்கு எல்லா விதமான தோஷங்களும் போய் நம்மளுடைய கர்மாக்கள் சித்திக்கிறது. அப்படின்னா கர்மாக்கள்னால் என்ன அப்படின்னு கேட்டோன்னா, நம்மளுடைய மாத்திருக்கர்மா பித்திருக்கர்மா இதெல்லாம் சித்திக்கிறது அப்படின்றது சாஸ்திரத்தில் எடுக்கிறது. அதே மாதிரியே இந்த கருட பகவானை சேவித்தால் கல்யாணம்
கல்யாணம் ஆகாதவா எல்லாருக்குமே எல்லா விதமான கல்யாணங்களும் நல்லபடியாக நடக்கிறது அப்படின்னு சொல்லி கருட பகவான் மூலியமாக கல்யாணம் ஆகாதவா இந்த கருட பகவானை 9 பிரதட்சணம் பண்ணால் எல்லா விதமான சந்தானம் சம்பதம் லக்ஷ்மியும் ஆயுள் ஆரோக்கிய பூர்விகாம்னு இது எல்லாமே அவளுக்கு சித்திக்கிறது அப்படின்னு சொல்கிறது. அப்பேற்பட்ட கருட பகவானை நம்ம போய் அந்த இடத்துல சேவிச்சாதான் எல்லா விதமான ஸ்ரேயஸும் கிடைக்கிறது. ஆனால் அதே கருட பகவான் நம்ம எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறதுக்காகவே எப்படி வரார் அப்படின்னு கேட்டால் 12 கருட வாகனமாக இருந்து அந்த ஸ்ரீமன் நாராயண சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நமகான்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீமன் நாராயணனே நமக்காக அந்த கருட வாகனத்தில் இந்த பெருமாளை வந்து ஏழை பண்ணி கூட்டின்னு வர. அப்பேற்பட்ட அந்த கருட பகவானாக இருக்கக்கூடிய அந்த பெருமாளை நம்ம கிட்ட கொண்டு வந்து நம்ம எல்லாருக்குமே அனுகிரகம் பண்ணுறதுக்காக அந்த 12 கருட வாகனங்களாக இருந்து அந்த 12 கோவில்லையும் இருக்கக்கூடிய அந்த 12 பெருமாளை நமக்காக எழுந்தருளி பண்ணி கொண்டு வந்து நம்ம எல்லாருக்காகவும் ஒரு இடத்துல சேர்க்கக்கூடிய ஒரே அவதாரமாக இருக்கக்கூடிய அந்த 12 கருட வாகனமாக வந்து 12 கருட வாகனத்துலேயும் ஸ்ரீமன் நாராயணனாக வந்து நம்ம எல்லாரையுமே அனுகிரகிக்கிறதுக்காக இந்த பொன்மார் தியாக வினோத பெருமாள் சன்னதியில் எழுந்தருள போகிறார். அதனால் அவசியம் கட்டாயம் பக்த கோடிகள் அனைவரும் இந்த பொன்மார் தியாக வினோத பெருமாள் சன்னதிக்கு வந்து இருந்து அந்த பெருமாளுடைய எல்லா விதமான கைங்கரியங்களையும் எல்லாரும் ஈடுபட்டு சந்தானம் சம்பதம் லக்ஷ்மியும் ஆயுள் ஆரோக்கிய பூர்விகாம் ஸ்ரீ நிருசிம்ம பதத்வம்சோ தத்யாத் அத்தியந்த வைபவமாக மேலும் மேலும் இந்த வைபவங்கள்லாம் எல்லா விதமான ஸ்ரேயஸோட எல்லா விதமான பரிபூர்ண பெருமாளுடைய அனுகிரகங்களோட எல்லாரும் வந்து கலந்து கொண்டு ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணனுடைய அனுகிரகமாக பக்த கோடிகள் எல்லாரும் வந்து அனுகிரகம் பெற்றுக்கொள்ளும்படி பிரார்த்திக்கிறேன். வாச்சிக தோஷா க்ஷந்தவ்யா தாசன்.